உலகம் போன்ற உத்தமர் யாரு? உலகம் போன்ற உத்தமர் என்றால் அண்ணன் தர்மராஜா ஒன்று பார் போற்ற வேண்டும். பலத்தில் மிகுந்தவர், வீரத்தில் சிறந்தவர், கோபத்தில் மிகுந்தவர் அண்ணன் பேமசிவன் இரண்டு நகல சகாதேவர்கள், இளைய தமிழ்மார்கள், இருவருக்கு இருவருக்கு மூத்தோர், ஐவர் நடைபெறுந்து என்ன காரணம்? தவ கோலத்தோடு வருகிறேன். என்ன காரணம் சொல்கிறேன். அங்கும் கையாளி பாதிநாட்டு தயாதி புரிய செய்த வஞ்சம் எங்களை நாங்கள் இருந்த இந்திரா பிசா அப்படி பார்த்தால் இந்தியா பிரசத்தில என்பதாக வந்தவர்களை என்ன செய்தது தெரியுமா? வரவழைத்து தகடி ஆடி நாடு நகர யானை சேனை என்று சொல்லக்கூடிய அனைத்து நிபரித்து நாடே வனவாசம் என்று ஓட்டி விட்டார். ஏனென்றால் சூதாடியது உன்னுடைய குற்றம் உறுப்பினர்கள் பார்த்து 12 வனவாசமாம் ஓராண்டு அஜானவாசமாம் நடித்து வந்தால் பங்குல பிரகாரம் பாதியாடு என்று சொல்ல என்ன செய்தது தெரியுமா? உறுப்பினர்கள் கட்டளை பிரகாரம் 1வது சூரியவனாக, 2வது ராமரிசிவனாக, 3வது முருகமகாரிசிவனாக, 4வது சிவமகாரிசிவனாக, 5வது சைந்தவனாக, 9வது ராமரிசிவன், விடுந்தால் 10வது பாடகம் போக வேண்டும் என்று சொல்லி அண்ணன் தர்மராஜன் அழைத்தார். 5 ராஜாக்களும் அண்ணாவிற்கு கட்டுப்பட்டு சென்று பார்த்தோம். பார்த்தால் எப்படி இருந்தது? கானகத்திலே வந்தாலும் கஷ்டம் தெரியாமல் வந்தோம். 10வது பாடகத்தில் பார்த்தால் உண்ண உணவு கிடையாது, குடிக்க ஆடை கிடையாது, குடிக்க ஜனம் கிடையாது, உண்ணுவதற்கு உணவு கிடையாது, அடுப்பதற்கு துணி கிடையாது. இந்த வழக்கில் எப்படி எல்லாம் ஒருவரை காண வைப்பது அப்படின்னு அண்ணன் கேட்டுடனே அண்ணன் தர்மராஜன் சொன்னார், எனக்கு ஒன்று முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன காட்டிலே வந்தால் என்ன நம்ம எப்படி இருந்தோம்? நாங்கள் உண்ணுவதை காய்கறி, குடித்துவதை மூங்கிலாடை, அடிப்பதை வட்டவாரை, குடிப்பதை சொன்னீர், காய்க்காலை வச்சு மத்தை மரப்பே தலைகாணியாக 5 பஞ்ச 5 ராஜாக்களும் ஆலயத்திலே இருந்தாலும் கஷ்டம் தெரியாமல் வாழ்ந்திருக்கோம். இந்த வனத்தில் பார்த்தால் பாலைவனமாக இருக்கிறது. இந்த வனத்தில் எப்படி எல்லாம் ஒரு காலம் இருப்பது அப்படின்னு நினைத்தவர்களே பாலாகிய மாமா கிளப்பிய மாமாவை தியானித்தோர். வந்தவர் யாரு? பராசர முனிவருக்கு பரிமள காந்தி அம்மையாருக்கும் பிறந்த பிள்ளை வியாத வியாசர் வந்தவர்களே வாழி 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 சுகமாக வாழ்ந்தீர்கள் 5 ராஜாக்கள் சொன்னார்கள். சொன்னவர்களே ஆண்டவர்களே வாழ வாழ வேண்டும் என்று சொல்கிறாயே, நாங்கள் எல்லாத்தான் சுகமாக வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டவர்களே அப்பொழுது சொன்னார். அப்பொழுது பெரியோர்கள் ஆசீர்வாதம் இருக்கட்டும், நாங்கள் 12 வனவாசம் எடுத்து 1 ஆண்டு அஜானவாசம்
துரியோதனன் நியாயமாக நாடு கொடுப்பானா? தர்மநந்தனா, நிலத்ததெல்லாம் பால் என்று நினைத்ததெல்லாம் தண்ணீர் என்று நீ நினைக்கிறாய். துரியோதனன் அப்படி கிடையாது. நான் வருகின்ற வழியில் பார்த்து எப்படி தெரியுமா என்ன செய்திருக்கிறான்? நில சுரங்கம் தயாரித்து பல ஈட்டி ஆயுதங்கள் சொல்லக்கூடிய ஆயுதங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு நாட்டரசன், தன்னுடைய பாதுகாப்பிற்கு ஆயுதம் செய்வான். அண்ணன் தர்மநந்தன் சொல்கிறான். அப்பொழுது தர்மநந்தனா, அவன் எதற்காக நீ சூதினால் தோற்ற நாட்டை பாதி என்று சொல்லக்கூடிய நாளை பாரத போரை வெல்வதற்காக உங்களை கொள்வதற்காக ஆயுதம் தயார் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று தாத்தா சொன்னார். என்னுடைய தம்பியான பீமச்சந்திரன் கையில் கதிர் இருக்கிறது, அர்ஜுனன் கையில் வில் இருக்கிறது, நகல சுகாதேவர் கையில் வேல் சுவாமி சொல்லக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறது. இதே போல எத்தனை ஆயுதம் இருந்தால் ஆகாது. அதற்கு என்ன தாத்தா வழி என்று கேட்டவுடனே ஐவர் ஒருவர் சென்று ஆண்டியாக மேடம் உண்டு இருக்கக்கூடிய 5 முகமெடுத்து விலங்கு என்று சொல்லக்கூடிய பாசுமத அஸ்திரத்தை பெற்று வந்தாலுமே துரியோதனை வெல்ல முடியும், சொல்ல முடியும் என்று சொல்லி தாத்தா சொன்னார்.